லாங்குவேஜ் ஆஃப் அ ஃபிலிம். அது என்னடா லாங்குவேஜ் ஆஃப் அ ஃபிலிம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். தீமை தான் நான் வந்து லாங்குவேஜ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தீம் ஆஃப் அ ஃபிலிம் தான் இஸ் ஈக்குவல் டு லாங்குவேஜ் ஆஃப் த ஃபிலிம். ஆப்வியஸ்லி இதை நீங்கள் ரீலில் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இதை சொல்லிக்கிறேன். இப்போது தீம்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். தீம் வாட் வாட் டஸ் தி டேர்ம் தீம் மீன்ஸ்? ஸோ தீம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் எதை பற்றி நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம தீம்னு சொல்லுவோம். இப்போ வந்து இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்? சினிமா. இந்த சினிமா தான் தீமே. ஸோ இந்த மாதிரி தீமுங்கிறது நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ இல்லை எதை பார்க்குறோமோ, எதை பற்றி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்களோ அதை தான் வந்து நம்ம வந்து பேசிக்காக தீம்னு வந்து சொல்லுவோம். சரி, இப்போ இந்த சினிமாவில் என்ன தீம் இருக்குது? இதை நான் உங்களுக்கு ஒரு படத்தை வச்சு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ரீசெண்டாக வந்து ஒரு படத்தையும் நம்ம எடுத்துப்போம், டூரிஸ்ட் ஃபேமிலி. ஓகே, டூரிஸ்ட் ஃபேமிலி மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ நீங்கள் படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது உங்கள்கிட்ட ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் கதை என்னன்னு கேட்கல, என்ன படம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி கதையை மொத்தமாக சொல்லாமல் ஒரு வார்த்தையில் என்ன சொல்கிறீங்கன்னா, ஃபேமிலி ட்ராமா ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த ஃபேமிலி ட்ராமா ஃபிலிம்னா என்ன? ஃபேமிலி ட்ராமானா என்ன? ஒரு ஃபேமிலியில் நடக்கிற விஷயத்தை தான் வந்து ஒரு படமாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரிப்பா, புரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் சொல்லு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த ஃபேமிலி ட்ராமாக்குள்ளே என்ன இருக்குது? எமோஷ்னல் செட்டப். ஸோ இந்த எமோஷ்னலான ஒரு படம் அப்படின்னு சொல்கிறீங்க. எமோஷ்னல்னால் என்ன எமோஷன்? ஒரு சன்னுக்கும் ஒரு ஃபாதருக்கும் ஒரு ஃபேமிலிக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங்கை தான் வந்து ஒரு படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ இதுவும் புரிஞ்சிருச்சா? இப்போ இதுக்கு கீழே போய் என்ன கேட்டாங்க அப்படின்னா, அப்புறமா நீங்கள் சொல்லுவீங்க, இந்த மாதிரி வந்து வேற ஒரு ஊர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க, இவங்கள அந்த ஏரியாவில் இருக்கவங்க காப்பாற்றுறாங்க. ஸோ பேசிக்கலி ஹியூமனிட்டி அப்படின்னு வந்து சொல்லிங்க. நம்ம மனிதத்தன்மையை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது திருப்பி கிடைக்குது அப்படின்னு அந்த படத்தோட கதையை சொல்லாமல் தீமை எத்தனை வெரைட்டிஸாக நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ இதை அப்படியே ரிவர்ஸில் தூக்கி போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவல் தீம் கிடச்சிரும். என்ன? மனுஷங்களுக்குள்ளே இருக்க ஹியூமனிட்டி, அதுக்குள்ளே அந்த ஃபேமிலி, ப்ரொட்டாகனிஸ்டோட ஃபேமிலிக்கும் அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கும் இருக்கிற ஒரு பாண்டு. இன்னும் டெப்த்தாக போனோம் அப்படின்னா பையனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற ஒரு பாண்டு. இன்னும் டெப்த்தாக போனோம் அப்படின்னா அது ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஸோ இது இப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும். இதே ப்ராசஸ் தான் தீம் செட்டிங். ஸோ இப்போ ரொம்ப இன்னும் சிம்பிளாக எப்படி நீங்கள் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஒரு கதை மைண்டில் தோணுது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது டேரெக்டாக போய் கதை எழுதக்கூடாது. என்ன பற்றி நம்மளுக்கு அந்த கதை தோணிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கணும். ஸோ அந்த பேசிக் ஐடியாவை தான் நம்ம வந்து கதையாக ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். முதல்ல தீம் அந்த ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இந்த தீம் தான் இந்த ஸ்டோரியோட ஒரு ஸ்கெலிட்டன். எப்படி ஸ்க்ரீன் பிளேக்கு ஸ்டோரி ஒரு ஸ்கெலிட்டனாக இருக்கோ, இந்த ஸ்டோரியோட ஸ்கெலிட்டன் தான் இந்த தீம். ஸோ நம்ம இப்போ வந்து அந்த ஸ்கெலிட்டனை முதல்ல வரைய போகிறோம். எப்படி வரைகிறது? என்னோட ஷார்ட் ஃபிலிமான க்ளீன் க்ரீனை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த ரிவர்ஸ் ஸ்கெலிட்டன் ப்ராசஸ் தான் வந்து நான் போகிறது. இது நான் வேறு ஒரு புக்கில் படித்தேன். இது எங்கேயும் நான் ரொம்பலாம் நிறைய பேர் சொல்லி பார்த்ததில்ல. பட் ஸ்டில் இது எனக்கு ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிமாக ஒர்க் ஆனதுனால நான் அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த ரிவர்ஸ் ப்ராசஸில் என்ன போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த க்ளீன் க்ரீன் ஷார்ட் ஃபிலிமோட கதை என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கதை என்ன அப்படின்னா வந்து, உலகத்தில் வந்து நம்ம எல்லாம் வந்து நிறையா குப்பைகளை வந்து போட்டு நம்ம நேச்சர் வந்து நாஸ்தி பண்ணிடுறோம். நம்மளுக்கு கண்டிப்பாக கர்மா ரிட்டர்னில் வரும். கண்டிப்பாக நேச்சர் நம்ம ஒன்றா தூக்கி போட்டோம்னா அது 10 மடங்கு அதிகமாக வந்து நம்மளை காலி பண்ணிடும் அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய ஒரு ஒன்லைன்னு நான் வந்து சொல்லலாம். சரிப்பா, இப்போ இதை எப்படி நான் தீமாக சொல்கிறது அப்படின்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போதே திஸ் இஸ் அ ஃபேண்டசி ஜானர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போட்டு தான் நான் வந்து டைட்டில் கார்ட்லேயே போட்டு தான் இந்த படத்தை ஆரம்பிப்பேன். சரி, ஃபேண்டசி ஜானர் ஃபிலிம் தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ இந்த ஃபேண்டசி ஜானரில் என்ன ஃபேண்டசியாக என்னத்தை சொல்ல போகிறீங்க? ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ல போகிறோம். ஓகே, ஃபேண்டசி ஃபிலிம் நான் முதல்ல எழுதிட்டேன். கீழே அப்படியே டேரெக்டாக ஒரு ஆரோ மார்க் போட்டு சோஷியல் மெசேஜ். என்ன சோஷியல் மெசேஜ் சொல்ல போகிறீங்க? நிறையா சோஷியல் மெசேஜ் இருக்கு. ஓகே, இதில் என்ன சோஷியல் மெசேஜ் சொல்ல போகிறோம்? டீஃபாரஸ்டேஷன் ஹேப்பனிங் பை த ஹியூமன்ஸ் டு த நேச்சர் அப்படின்னு வந்து நான் ஒரு லைன் எழுதுறேன். அதாவது நேச்சருக்கு நடக்கிற டீஃபாரஸ்டேஷன் யாரால? ஹியூமன்ஸால் அப்படின்னு எழுதுறேன். ஸோ இதைத்தான் நம்ம வந்து சோஷியல் மெசேஜ் சொல்ல போகிறோம். இப்போ அப்படியே திருப்பி போடுங்க. டீஃபாரஸ்டேஷன் ஹேப்பனிங் பை தி ஹியூமன்ஸ் டு தி நேச்சர், அதுதான் அந்த மெசேஜ். அந்த சோஷியல் மெசேஜை எடுத்துகிட்டு போய் நான் ஃபேண்டஸியாக சொல்ல போகிறேன். ஏன் ஃபேண்டஸியாக சொல்லணும்? ஏன்னா நிறையா பேர் இந்த சோஷியல் மெசேஜை சொல்லிட்டாங்க. நான் புதுசாக சொல்லணும் அப்படின்னா
ஃபேண்டசி வச்சு தான் சொல்ல முடியும். என்ன ஃபேண்டசி வச்சு சொல்ல முடியும்? சரி, இப்போ நான் தூக்கி போடுறேன்ப்பா ஒரு குப்பையை, எனக்கு வானத்துலேருந்து 2 வந்து உழுவுது அப்படின்னு வந்து நான் வந்து இதை எழுதுறேன். இதை எழுதிட்டேன். இதை எப்படி நான் ஸ்க்ரீன் பிளேவாக மாற்றுறது? அதெல்லாம் ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். இப்போ இப்படி தான் நான் வந்து ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த தீம் ஸ்கெலிட்டனை வந்து நான் வரைகிறேன். இப்போ இந்த படத்தோட தீம் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். என்ன தீம்? டீஃபாரஸ்டேஷன் நடக்குது. அந்த டீஃபாரஸ்டேஷனை ஒரு சோஷியல் மெசேஜாக பசங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். எப்படி சொல்ல போகிறோம்? ஒரு ஃபேண்டஸியாக சொல்ல போகிறோம். ஆனால் வெளில இருக்கவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு ஃபேண்டசி படம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஃபேண்டசிக்குள்ளே நீங்கள் டெப்த்தாக போய் கேட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்குள்ளாரையே நான் கருமாவும் வச்சுருக்கேன். லைக் நம்ம பண்ணுறது நம்மளுக்கு தான் திருப்பி வந்து அகெயின்ஸ்டாக அமையும் அப்படின்னு வச்சுருக்கேன். நிறையா மெட்டஃபர்ஸும் இந்த படத்துக்குள்ளே வச்சுருக்கேன். அதெல்லாம் போக போக ஸ்டோரி, மெட்டஃபர்ஸ், ஸ்க்ரீன் பிளேன்னு தனித்தனி டாபிக்ஸாக இருக்குது. அந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து போக போக பார்ப்போம். இப்போயே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னா அடுத்த வீடியோ கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் தீமை வந்து நம்ம ஆக்சுவலி எழுதணும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தீமை நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு ஸ்டோரி வச்சுருப்பீங்கள்ல, அந்த ஸ்டோரிக்கு எப்படி தீம் ஸ்கெலிட்டனாக வரைகிறது அப்படின்னு இன்றைக்கி முதல்ல உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை முதல்ல யோசிங்க, அதுக்கப்புறம் தீம் போடலாம். நீங்கள் எந்தெந்த கதையை வேணாலும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு குட்டி இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். லியோவை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. நாயகனை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. தளபதி படத்தை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. PS2 கூட ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 4 படத்தையும் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தனித்தனியாக எழுதி அப்படியே டேரெக்டாக இதோட தீம் என்ன, அந்த தீம் ஸ்கெலிட்டனை ஸ்டோரியாக இல்லாமல் ஸ்கெலிட்டனாக நீங்கள் போட்டு என்னோட இன்ஸ்டா ஐடி இங்கே இருக்குல்ல, இந்த இன்ஸ்டா ஐடிக்கு அனுப்புங்க. இதில் பெஸ்ட்டாக கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான கிவ்அவேவை நானே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் ஸ்டோரினா என்ன, அதுக்கு அடுத்த வீடியோவில் ஸ்க்ரீன் பிளேனா என்னன்னு கொஞ்சமாக சினிமாவை கரைச்சி குடிக்க போகிறோம். ஸோ டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல். வளர்க சினிமா.